அழுதுகிட்டே இருக்கிறேன், அல்லாஹ் என்னை தான் கஷ்டப்படுத்துறான். நான் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அல்லாஹ் என்னை தான் சத்தாக்கிறான். இப்படி அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கையான வார்த்தைகள் எப்பொழுதும் வரும். மறுபடியும் மறுபடியும் நாம் பந்தை சிவத்தை நோக்கி அடித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நோக்கி நாம் புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நேரம் வரும், அந்த நேரம் அல்லாஹ் நம்மை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வான். நாம் ஏந்திய கரங்கள் வீணாகாது. அந்த நேரம் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அவனுடைய சோதனைகளின் போது புலம்பாமல் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய நிலைகளுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த சோதனைகளை, கவலைகளை தருகிறான் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து மீண்டும் மீண்டும் ரப்பிடத்திலேயே நாம் நெருக்கமாகுவதற்கு முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.